ஹாய், வெல்கம் பேக் டு பின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து இந்த கருப்பு உளுந்தை வச்சு ஒரு கருப்பு உளுந்து தோசை செய்யலாம். நான் அதுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து ஒரு 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன், நல்லா கழுவிட்டு. இதை வந்து இப்போ அரைச்சி எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மதுரையில் அழகர் கோவிலில் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க இன்றைக்கும். இது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற டிஷ் இது. இதில் கருப்பு உளுந்தை வந்து ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு வந்து 1 பாதியமாக நுணுக்கி வச்சுருக்கிறேன். அதையே இந்த மாவில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சுக்கு தூள் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை 1 பாதியமாக கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருக்கிறேன், அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்து அரைச்சேன் கருப்பு உளுந்து. இப்போ இதுக்கு தேவையான அளவு இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு மாவு புளிக்க வைக்கணும்னால அவசியம் இல்லை, அப்படியே அரைச்சிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம் கலந்துட்டு. நான் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றியே கரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு இருக்கும், கொஞ்சம் சேர்ந்து இருந்தால் தான் கொஞ்சம் கிறிஸ்பாக வரும். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துடலாம். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப நம்ம தோசை மாவு மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு சும்மா நான் ஒரு 1/4 கிளாஸ் தான் தண்ணி சேர்த்தேன். அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறேன். அரிசி மாவு ஒரு 3/4 கப்பு அளவு சேர்த்துருப்பேன் மெஷர்மெண்ட் கப்பில். அந்த அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். தோசைக்கல் வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் நெய் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஊற்றினா நல்லா செவந்து வர கரெக்டாக இருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. இதில் வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி கிணத்துக்கு இருந்தால் போதும். தோசைனா மெலிசா தோசை ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இது நல்லா பொறுமையாக அடியில் செவந்து வரட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா தீஞ்சிரும், மாவு வேகாது. இந்த மாதிரி அடியில் நல்லா செவந்து வந்தால் போதும். திருப்பிக்கலாம். மொல்லமாக பார்த்து திருப்புங்க, எண்ணெய் இருக்குது. பின் சைடு நல்லா செவந்து வரட்டும். பின்னாடி செவந்து வச்சா பார்க்கலாம். இந்த அளவுக்கு செவந்தா போதும், எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வேற ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நெய் ஊற்றுறேன். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேன். ஒன்றுமே இல்லை, மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா, உளுந்து ஊற வச்சிட்டோம்னா அதை டக்குன்னு அரைச்சிட்டு மிளகு சீரகம்லாம் போட்டு கலந்து பெருங்காயம் சுக்கு தூளெல்லாம் போட்டு அரிசி மாவு போட்டு கலந்துட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப உடம்புக்கும் நல்லது இது. கருப்பு உளுந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது. வாரத்தில் ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது சேவக்கட்டும், திருப்பிக்கலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். நல்லா செவந்து
அவ்வளோதாங்க, கருப்பு உளுந்து தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நல்லா அந்த கருப்பு உளுந்து, மிளகு, சீரகம், சுக்கு நல்லா அதோடய வாசம்லாம் நல்லா இருக்குது. இதில் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இப்போ வீட்டில் லீவில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இது பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.